இப்போ மதிப்பீடுன்ற பகுதியில் வரக்கூடிய வினாக்களுக்கான பதில்களை இங்கே நான் கொடுத்துருக்கேன். வினாக்கள் முதல் வினா, இன்சுவையின் எண்ணம் நிறைவேற காரணங்களாக நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள் என்பது கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நல்லா படிச்சுக்கோங்க. இதை நான் படித்து காட்டுறேன். அறிவியல் நுட்பங்களை படிக்கவும். தமிழில் சொற்கள் இருப்பதால் தமிழ் வழி கல்வியில் படித்து அறிவியல் விஞ்ஞானியாக முடிந்ததால் இன்சுவையின் எண்ணம் நிறைவேறியதாக நான் கருதுகிறேன். இப்போ படிக்கிறேன் மறுபடி. அறிவியல் நுட்பங்களை படிக்கவும் தமிழில் சொற்கள் இருப்பதால் தமிழ் வழி கல்வியில் படித்து அறிவியல் விஞ்ஞானியாக முடிந்ததால் இன்சுவையின் எண்ணம் நிறைவேறியதாக நான் கருதுகிறேன். ஒரு வாட்டி நல்லா படிக்கிறேன். அறிவியல் நுட்பங்களை படிக்கவும் தமிழில் சொற்கள் இருப்பதால் தமிழ் வழி கல்வியில் படித்து அறிவியல் விஞ்ஞானியாக முடிந்ததால் இன்சுவையின் எண்ணம் நிறைவேறியதாக நான் கருதுகிறேன். இப்போ ரெண்டாவது கேள்வி, அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை படிச்சுக்கோங்க. தமிழில் படித்தால் அறிவியல் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடை இல்லை. தமிழ் மொழியில் அறிவியல் உண்மைகள் நீண்ட நெடுங்காலமாக இருப்பதை இலக்கியங்களில் காணலாம் என இலக்கிய வரிகளை மேற்கோளிட்டு எழுதியது அத்தை கடிதத்தில் காணப்படும் கருத்துக்கள் ஆகும். அப்போது அத்தை என்ன எழுதியிருக்காங்களோ அந்த கருத்துக்களை சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. அதை ஒரு 6 வரி வர மாதிரி இங்கே பதில் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். தமிழில் படித்தால் அறிவியல் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடை இல்லை. தமிழ் மொழியில் அறிவியல் உண்மைகள் நீண்ட காலமாக இருப்பதை இலக்கியங்களில் காணலாம் என இலக்கிய வரிகளை மேற்கோளிட்டு எழுதியது அத்தை கடிதத்தில் காணப்படும் கருத்துகள் ஆகும். மூணாவது கேள்வி, கனவு பலித்தது என்ற தலைப்பு இக்கடிதத்திற்கு எவ்வாறு பொருந்துகிறது என்பதனை விளக்குக. பதில் சொல்கிறேன். தமிழ் இலக்கியங்களும் சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வு நூல்களும் இன்சுவைக்கு நம்பிக்கை அளித்தன. நூல் வாசிப்பு இன்சுவையின் சிந்தனையை வளரச் செய்தது. அறிவியல் மனப்பான்மை பெருகியது. கனவுகள் மனதிற்குள் உருவாகும். அதன் பின் சிந்தனையால் கனவுகளை நினைவாக்க செயலாற்ற வேண்டும். இன்சுவை செயலாற்றியதால் அவள் கனவு பலித்தது. ஒரு வாட்டி படிக்கிறேன். தமிழ் இலக்கியங்களும் சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வு நூல்களும் இன்சுவைக்கு நம்பிக்கை அளித்தன. நூல் வாசிப்பு இன்சுவையின் சிந்தனையை வளரச் செய்தது. அறிவியல் மனப்பான்மை பெருகியது. கனவுகள் மனதிற்குள் உருவாகும். அதன் பின் சிந்தனையால் கனவுகளை நினைவாக்க செயலாற்ற வேண்டும். இன்சுவை செயலாற்றியதால் அவள் கனவு பலித்தது. இதுதான் அதுக்கு பதில்.